காலையில் விடிஞ்சோடனே முத்து மீனாவும் கிளம்பி ஒன்றாவே போயிடுறாங்க. பூ கொடுக்க வேண்டிய இடத்துல பூ கொடுத்து முடிச்சுட்டு அந்த டிவி நடிகரோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னா மீனா வந்து சார் இன்னைக்கு பூ கொண்டு வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அவர் வந்து காசு கொடுக்குறாரு. இல்லை சார் எனக்கு டெய்லி காசெல்லாம் வேண்டாம், வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையோ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அப்போ பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிற முத்துவை பார்த்து இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகர் கேட்குறாரு. இவர் என்னோட ஹஸ்பண்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது முத்து வந்து சார் உங்களோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், நான் உங்களோட ஃபேன் சார், உங்களோட எல்லா படம் சீரியல் எல்லாமே நான் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேசுறாரு. ஆமா சார் உங்களை கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் ஈசிஆர்ல கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓ அந்த ஈசிஆர் பங்களா கிட்ட பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. ஆமா சார் அப்படின்னு சொல்லவும் அந்த பக்கம் உங்களுக்கு பங்களா இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கறாரு. இல்லப்பா அங்க நான் அந்த ஏரியாவுக்கு ஒரு ஷூட்டிங்காக வந்திருந்தேன், அங்க கதிர்னு ஒருத்தரை பார்த்திருந்தேன், அவர் ஏதோ படம் எடுக்கிறதா சொல்லியிருந்தாரு, அதுல நடிக்கிறதுக்காக நான் பேசுறதுக்காக போயிருந்தேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஆள் குடியிருக்கிற வீட்டையே விற்கிறக்காக ஃப்ராடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு எங்கிட்டயே கேட்டான். ஐயோ இவன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து அப்படியே நான் கலந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்பதான் வந்து ஓ இவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இவர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்படியாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாப்பா குடியிருக்கிற வீட்டையே அவன் வந்து விற்கணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தான், பாவம் அவங்ககிட்ட யார் ஏமாந்தாங்களோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதனே முத்து வந்துட்டு அது வேற யாரும் இல்லை சார், அது நாங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகர் கேட்கும். ஆமா சார் எங்க அண்ணன் தான் வந்து ஏமாந்துட்டான், அந்த கதிர் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல் மாதிரி பக்காவா ரெடி பண்ணி வச்சு எங்க அண்ணனை ஏமாத்திட்டான், நீங்க இப்போதைக்கு அட்வான்ஸ் மட்டும் கொடுங்க, மற்ற பணம் எல்லாம் வந்து 6 மாசத்துல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். இவனும் வந்து விலையச்சான பங்களா வந்து கம்மி விலைக்கா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் 30 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டான், அந்த பணத்தை எடுத்துட்டு அவன் ஓடிட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அதை கேட்டோன்னு ஐயோ பாவம் என்னப்பா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகரும் கேட்கறாரு. ஆமா சார் அதனால எங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனை சார், எங்க அப்பா கஷ்டப்பட்டு உழைச்ச ரிட்டர்மெண்ட் பணத்தை கொடுத்ததான் எங்க அண்ணன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. ஓ அப்படியா அப்படின்னு அவரும் கேட்டு ஃபீல் பண்றாரு. அந்த கதிர் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா எங்களுக்கு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லவும் கண்டிப்பா நான் சொல்றேன்ப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அந்த நேரம் வந்து சிந்தாமணி வந்து அந்த வீட்டுக்குள்ள வராங்க. மீனாவும் முத்துவே அங்க பார்த்தோன்னா சிந்தாமணிக்கு வந்து பயங்கர காண்டாயிருது. உடனே அந்த நடிகரை பார்த்து சார் உங்ககிட்ட கல்யாண டெக்கரேஷன்ஸ்க்காக ஆர்டர் கேட்டு வந்திருந்தேன்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆமாம்மா வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க அந்த ஆர்டர் எனக்கு தானே சார் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து கேட்கறாங்க. உடனே அவர் வந்துட்டு கல்யாண மண்டபத்துக்குள்ள பண்ற எல்லா டெக்கரேஷன்ஸும் நீங்க பண்ணிருக்கமா, கல்யாண மண்டபத்துக்கு வெளியே பண்றது அப்புறம் எங்க வீடு ஃபுல்லா அலங்காரம் பண்றது இதெல்லாம் வந்து இவங்க பண்ணட்டும், இவங்க உங்க பேர் மீனா தானமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்து கேட்கறாரு. ஆமா சார் அப்படின்னு மீனா சொல்லவும் இவங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சிந்தாமணி இருந்துட்டு அது என்ன சார் அப்படி, நான் தான் வந்து உங்ககிட்ட முதல்ல ஆர்டர் கேட்டேன், நீங்க எனக்கு தான் அந்த ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் சரிதாம்மா நீங்க தான் எங்கிட்ட ஆர்டர் கேட்டீங்க, ஆனா இவங்க எங்க வீட்டுக்கு ரெகுலரா பூ போடுறாங்க, இவங்களும் அந்த டெக்கரேஷன்ஸ் வேலையெல்லாம் பண்றாங்க, அதனால 2 பேருக்குமே கொடுக்கணும்லமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகர் வந்து நேர்மையா சொல்றாரு. அதை கேட்டோன்னே சிந்தாமணிக்கு வந்து செம எரிச்சல் ஆகுது. எதுக்கு சார் அதெல்லாம் பிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்றாங்க. அது எதுக்குமா, மண்டபத்துக்குள்ள எல்லாமே நீங்க தான் பார்க்க போறீங்க, இவங்க வீட்டுல ரெகுலரா பூ போடுறதுனால இவங்களும் அந்த டெக்கரேஷன் வேலை பண்றதுனால இவங்களுக்கு நான் கொடுக்கணும்லமா, அதனால தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இல்ல சார் எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது, மண்டபத்துல நான் டெக்கரேஷன் பண்ணும்போது அதுல இன்னொருத்தர் வந்து பண்றது பாதி வேலை பண்றது அதெல்லாம் நல்லா இருக்காது, நானே எல்லா வேலையும் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்றாங்க. உடனே முத்துக்கும் மீனாக்கு ஒரு மாறாயிருது, ஒருத்தர் அவங்க பாத்துக்கிறாங்க. உடனே அந்த நடிகருக்கு கோவம் வந்துருது. என்னமா நீங்க பேசுறீங்க, எல்லாத்துக்கும் தானே வயிறு இருக்குது, எல்லாரும் தானே சாப்பிடணும், சின்ன ஆர்டர் தானே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. சிந்தாமணி மூஞ்சி திருப்பிட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அந்த நடிகர் வந்துட்டு உங்களுக்கு விருப்பமா இருந்தா பண்ணுங்கம்மா, இல்லைன்னா அதையும் அவங்களே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஐயோ இல்ல சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க புதுசா பண்றவங்க அவங்களுக்கு கொடுத்தது அவங்களே பண்ணட்டும் அப்படின்னு அரைக்குறை மனசோட அப்படியே முறைச்சிக்கிட்டே சொல்றாங்க. சரி ஓகே அப்புறம் என்ன முடிஞ்சது, சரி அட்வான்ஸ் எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகர் கேட்கறாரு. இல்ல சார் அட்வான்ஸ் எல்லாம் நான் வாங்குறது இல்ல, வேலை முடிஞ்சிட்டு நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்றாங்க. சரி ஓகே நான் இவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சு வச்சிடறாரு. சிந்தாமணி வந்து அப்படியே முத்து மீனாவையும் அப்படியே முறைச்சிக்கிட்டே வந்து வெளியே கிளம்பி போறாங்க. வாசப்படிக்கிட்ட போய் நின்றுட்டு முத்து மீனாவையும் அப்படியே பயங்கரமா முறைக்கிறாங்க. மீனாவும் முத்துவும் அவங்களே தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணி அந்த பக்கம் போனதுக்கு அப்புறமா அந்த நடிகர் வந்துட்டு பாத்தீங்களா பெரிய ஆர்டர் எடுக்கிறவங்க ஒரு சின்ன வேலையை கூட அடுத்தவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு அவ்வளவு பொறாமையா நினைக்கிறாங்க, என்ன மனுஷங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே முத்து இருந்துட்டு என்ன சார் பண்றது, குடும்பத்துக்குள்ளேயே இங்கே போட்டி இருக்குது, தொழில சொல்லவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே மீனா இருந்துட்டு சார் எனக்கு ஆர்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. உடனே அந்த நடிகர் இருந்துட்டு நான் எல்லா ஆர்டருமே முழுசா அவங்களுக்கு எதாவது கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன், மண்டபத்திலையும் அப்படிதான் சொன்னாங்க, ஆனா நீங்களே பாவம் 30 லட்ச ரூபாய் தொலைச்சிட்டு இருக்கீங்க, அதனால உங்களுக்கு இந்த சின்ன ஆர்டராவது கொடுத்து உதவி பண்ணலாம்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே முத்து இருந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு சார், உங்களை மாதிரி ஆளுகளெல்லாம் இப்போ பார்க்கறதே வந்து ரொம்ப அபூர்வமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மனுஷனுக்கு மனுஷன் இந்த உதவி கூட செய்யலைன்னா எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சரி ஓகே உங்களுக்கு எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே மீனா இருந்துட்டு அட்வான்ஸ் எல்லாம் எனக்கு எதுவும் வேணாம் சார், நான் முழுசா வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்ககிட்ட வாங்கிக்கிறேன், உங்களை நம்பாம நான் வேற யாரும் சார் நம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. சரிங்க சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அவங்க எந்திரிச்சதுக்கு அப்புறமா முத்து வந்துட்டு சார் அப்படியே அந்த கதிர் பத்தி ஏதாவது தெரிஞ்சா எங்களுக்கு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கண்டிப்பா சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிடுறாரு. இவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. முத்து மீனாவும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட சண்டை போடணுங்கிறதுக்கு வேண்டிய சிந்தாமணி கார்லயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் கார் ஏறத பார்த்தோன்னா சிந்தாமணி வந்துட்டு ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. முத்து மீனாவும் கார் ஏறத நிறுத்திக்கிட்டு அப்படியே பாக்குறாங்க. பக்கத்துல வந்து நின்று சிந்தாமணி வந்துட்டு மீனாவை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டு முத்துவையும் பார்த்து அப்படியே திரும்பி முறைக்கிறாங்க.
அப்புறம் மீனாவை பார்த்து என்ன முகத்துல அவ்வளோ சந்தோஷம், என்ன பெருசா சாதிச்சிட்டோங்கிற நினைப்பா, இது வரைக்கும் என் தொழில யாரும் போட்டி இல்லைன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப நீ புதுசா முளைச்சிருக்க, வளருதானே பாப்போம் அப்படின்னு சொல்லி செம காண்டோட சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு ஓங்கி தரமா பலமா ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி வளருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே சிந்தாமணி இருந்துட்டு அதையும் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மீனா வந்து நாங்க யாரையும் போட்டியா நினைக்கல, நீங்களும் ஆர்டர் கேட்குறீங்க, நாங்களும் ஆர்டர் கேட்குறோம், யாருக்கு கிடைக்குதோ அவங்க பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் நாங்கள் வாழக்கூடாதுன்னு சொல்லி நினச்சா நாங்கள் அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க, நாங்களும் சாதிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே முத்து அப்படியே பயங்கரமாக கைத்தட்டு சூப்பர் மீனா, சூப்பராக மாசா சொன்னேன், ஏறு மீனா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கார் ஏறி போகிறாங்க. அவங்க 2 பேரும் அப்படி பேசிட்டு போகிறதையே பார்த்துட்டு சிந்தாமணி வந்து அப்படியே பொறுமிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. மீனா கிட்ட தோத்து போனதை நினச்சி இந்த சிந்தாமணி வந்து மீனாவுக்கு என்ன குடைச்சல் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.